இங்கே இருங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் கேரட் எஸ் இட்ஸ் ஓகே. உடச்சி அதை என்னமோ விச் சாப்பாடு டு யூ நோ? Idli dosa, I know very well. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்மை கிச்சன். இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா, இங்கே ஆஃப்ரிக்கா அப்படின்னாலே என்ன ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரியும், நேச்சர் தான் ஃபேமஸ். அது இல்லாமல் விலங்குகள்லாம் நிறையா இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன்ல இந்த இடம், காலையில் 11 மணிக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா எப்படி இருக்குன்னு? செம்மையாக இருக்குது இந்த வெதர். இந்த வீடியோ ஃபுல்லாகவே செம்மையாக நேச்சர் லவர்ஸுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வெதர் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வெண்மை கிச்சன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இங்கே இருங்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியே ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த பீட்ரூட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மச் யூ டோல்டுமே? 12,000 சில்லிங்ஸா. இந்த கேரட் 10 வாங்கிடுவோமா? ஓகே, யூ கிவ் மீ ஆல் த கேரட். திஸ் ஆல் த கேரட் 10,000. ஓகே, 10,000 அதிகமா? ப்ரோக்கோலி ஐ டோன்ட் வாண்ட், சாரி. இது 10,000மா? இதெல்லாம் 250 ரூபா அந்த மாதிரி. கேப்சிகம் how much all? 10,000. நம்ம என்ன வாங்குறோமோ பாவம், அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். திஸ் ஒன் கிவ் மீ ஃபார் 2,000. இங்கே பாருங்க, இதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. திஸ் ஒன் கிவ் மீ ஃபார் 2,000. திஸ் ஒன் கிவ் மீ ஆல். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க வாங்கிட்டு வர சொல்லி, அதனால சேர்த்து வாங்குறேன். ஓகே, புட் இன் ஐயோ இவங்கெல்லாம் கேட்குறாங்களே. கிவ் மீ ஃபார் 1,000. 2,000. No, already I bought. Sorry. How much this one? 10 all. நான் எங்கெங்க கொண்ட விக்கிறதா இவ்வளோ? அப்படியா? 2,000. I have seen 2,000. 2,000. 4,000. 5,000 it is. You give me this all 5. Okay? Okay. You put this one. மீனை வாங்குறது காரணமே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது, அதனால தான். நோ எனஃப். இங்கே பாருங்கள், இந்த கேபேஜை பார்த்தீங்களா என்ன கலரில் இருக்குன்னு? பர்பிள் கேபேஜ். ஸோ இது டு யூ ஹாவ் ஃபார்ம் ஹியர்? திஸ் ஒன் அங்கே பாருங்கள் உள்ளே போட்டிருக்காங்க. திஸ் ஒன் வேர் இஸ் த ஃபார்ம்? இந்த இடம் வந்து பராராக்கும் கபாலேக்கும் இடையில உள்ள இடம் தான். இது வந்து சீசன் இல்லாதப்பே இந்த அளவுக்கு இருக்குது. சீசன் டைமில் நிறைய கேரட் இந்த மாதிரி இருக்குமா. இவங்க பேசுகிற மொழி எல்லாமே ருன்யோங்கோலே அப்படிங்கிற ஒரு மொழி தான் பேசுகிறாங்க. Where did you get this one? Where is the garden? Here or it's far? Oh. Beetroot 2,000. Yes. And cauliflower? 5. அண்டு இங்கே உகாண்டாவில் வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் என்னை நேரில் பார்க்கும்போது கேட்பாங்க, எப்படிக்கா இந்த மாதிரி ரோட்லலாம் இடையிலலாம் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆக்சுவலி அவங்கள பார்த்ததும் ஹலோ ஹாய் நல்லா இருக்கீங்களா எல்லாமே நம்ம கேட்டுட்டு அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ நம்ம கேட்கணும். அந்த நம்ம கேட்குறதுலையே அவங்கள நம்ம க்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா கண்டிப்பாக ஹலோ ஹாய் இங்கிலீஷ் தெரியாமல் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நம்மக்கிட்ட கைண்டாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த இடமும் நமக்கு அந்த சூழ்நிலையும் நமக்கு வந்து செட் ஆயிரும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நான் வந்து கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணுன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினேன். நான் என்ன ஹவு மச் திஸ் ஒன்? ஆமாம் 2,000. நான் உனக்கு காமிக்கிறேன், வாங்கலேன் பக்கத்தில்.
இது மர வீடு தான். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே உள்ள கடை எல்லாமே இந்த மரத்தில் தான் இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியலை. உள்ள கேரட் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, நம்மளை எடுத்துக்க சொன்னாங்க. இங்கே பாருங்கள், கபாலேன்னு சொன்னாலே எல்லாரும் சொல்கிறது கேரட் தோட்டம் போய் பாரு அப்படின்னாங்க. என்னமோ நாங்கள் போன டைமு வந்து உருளைக்கிழங்கு தோட்டம் தான் பார்த்தோம், கேரட் தோட்டம் பார்க்க முடியல. ஆனால் கேரட் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டேன். உருளைக்கிழங்கு எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. உருளைக்கிழங்கு என்ன விலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி உருளைக்கிழங்கு விலையெல்லாம் கம்மி தான். ஆனால் நாங்கள் வந்து மார்க்கெட்டில் என்ன விலைக்கு வாங்குவோமோ அந்த விலைக்கு உள்ள பைசா தான் உங்களுக்கு கொடுத்தோம். நம்ம ஒரு கஸ்க்கு 60 ரூபா ஒரு கிலோ. ஸ்மால் கேரட் எஸ் இட்ஸ் ஓகே. Yes. ஓகே, சின்ன சின்ன கேரட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க விற்பாங்க போல், விற்றெல்லாம் பெரிய பெரிய பீஸா வச்சுருக்காங்க. பின்னாடி பின்னாடி சின்னதாக இருக்குது பாருங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஸோ இது எல்லாமே பாருங்களேன், ஃபுல்லாக மரத்துலேயே ஸ்டோரேஜ். இதெல்லாம் இங்கே கடை ஃபுல்லாகவே மரம் கிடைக்கும்ல, அதனால கடை ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது. மரத்தில் தான் பண்ணியிருக்காங்க. மரமாக இருக்குது. உள்ளேயுமே வேறு ஏதோ சிமெண்ட்டை எதுவுமே வைக்கல, அப்படியே மரத்துலேயே கட்டி மேலே சீட்டு போட்டிருக்காங்க. கெட்டு போகாமல் இருக்கும் போல் அவங்களுக்கு காட்டு பகுதிங்கிறதுனால மரம் ஈஸியாக கிடைக்கும்ல, அதான். ஓகே, நான் கிளம்ப போகிறேன். நான் இப்போ நிற்கிறது வந்து பராராவில் நிற்கிறேன். இது கம்பாலாலேருந்து கரெக்டாக எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நான் கிலோமீட்டர் எவ்வளோன்னு அதில் போடுறேன். ஸோ இங்கே வந்து ருவாண்டா போகிறவங்க, கபாலே போகிறவங்க, அப்புறம் இங்கே பராராவுக்கே இங்கே வந்து லேக் பூரோ இருக்குது, அங்கே வர்றவங்க, இப்போ கசசே போகிறதா இருந்தாலும் இங்கேருந்து போவாங்க. ஸ்டே பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து தமிழ் சாப்பாடு கிடைக்கும், அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த இடத்துல தான் இருக்குது அந்த ஹோட்டல். ஏன்னா இப்போ எங்கிட்ட ஏதாவது ஒரு டூர் வந்தாலோ டிசம்பர் மாதமே எனக்கு ஒரு 5-6 பேர் கால் பண்ணிட்டாங்க, இங்கே என்ன கிடைக்கும், எங்கே சுற்றி பார்க்கலாம் என்ன அப்படின்னு. இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட கேட்குறாங்க. சரி, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தான். இங்கே வந்து ஹோட்டல் ஆசிக் அப்படின்னு இருக்குது. அவங்க நாகர்கோயில்காரவங்க தான். ப்ரொமோஷன்லாம் இல்லை, வந்தால் ஏன்னா தமிழ் ஹோட்டலே இங்கே கிடைக்காது. ஏன்னா நம்ம சாப்பாடு கட்டி தான் கொண்டு வரணும். இங்கே வந்தீங்கன்னா தமிழ் ஹோட்டல் இருக்குல்ல, அதுக்காக தான். லாங் ட்ராவலில் சில பேர் ருவாண்டாலாம் அடிக்கடி போவாங்க, அப்புறம் டூர் போகிறவங்களாம் இந்த பக்கம் நிறைய போவாங்களா, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பராரா. ஸோ இங்கே தங்கிட்டு நம்ம லேக் பூரோ கூட போகலாம். லேக் பூரோ நேஷ்னல் பார்க் இருக்குது, அங்கே வந்து ஜிராஃப் இதெல்லாமே நிறையா இருக்கும். ஹோட்டல் வந்து உள்ளே இருக்குது. அவங்க மொத்தமாக அக்கமடேஷன் இருக்குது, ஸ்டே பண்ணிக்கலாம். நான் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே போயிட்டு அவங்ககிட்ட என்னென்ன சாப்பாடு இருக்குன்னா, இவங்க பாருங்கள், பூரி மசாலா, இந்தியன் சப்பாத்தி, கொத்து பரோட்டா, கார்லிக் நான், பரோட்டா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மசாலா தோசை. இங்கே நார்த் இந்தியன் ஹோட்டல் போவோம் சம்டைம்ஸு, ஆனால் வந்து இது கிடைக்காது. என்னன்னா இட்லி தோசை கிடைக்காது. ஹாய் சேபு, வணக்கம். வணக்கம். டு யூ நோ? வணக்கம். ஹவ் ஆர் யூ? யா, ஃபைன். ஸோ இவர் தான் செஃப்பு. தமிழ் சாப்பாடு எல்லாமே தெரியும். விச் சாப்பாடு டு யூ நோ? விச் ஃபுட் டு யூ நோ? Tell me, what's the food? Chicken biryani, meat biryani, chicken curry, Aru parota, mata paneer, everything. What I about know. idli dosa? Idli dosa, I know very well. Oh, Yeah. how do you learn? Too much long time working here. Oh, too much work. Yeah. இவருக்கு பாருங்க, இட்லி தோசை எல்லாமே தெரியுமா அவருக்கு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பரோட்டா எல்லாமே நாகர்கோவில் ஸ்டைலில். What's your name? My name is Atwere Gerard. Gerald. Atwere Gerard. Okay. Nice to meet you. Okay, Thank you. Thank you, madam. இவருக்கு எல்லாமே சமைக்க தெரியுது. சூப்பர். இங்கே வந்து இட்லி, தோசை, வடை, நம்ம ஊர் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் முன்னாடியே ஆர்டர் கொடுத்தாலும் அவங்க பேக் பண்ணி வைப்பாங்க. நீங்கள் போகும்போது கூட ஜஸ்ட்டு பிக்கப் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் இந்த ட்ராவலர்ஸ்லாம் நீங்கள் வர்றீங்க, உங்களுக்கு தமிழ் சாப்பாடாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து சொன்னால் அவங்க வந்து செஞ்சு வைப்பாங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ ஆல்? யா, ஃபைன். அடுத்து மேலே ரூம் இருக்குது, அதை நம்ம போய் பார்ப்போம். கெஸ்ட் ரூம்ஸ் இதெல்லாம்
பராராவில் இருக்கக்கூடிய அக்கமடேஷன் தான். கீழே நீங்கள் ஹோட்டல் பார்த்துருப்பீங்க, தமிழ் ஹோட்டல். இப்போ கபாலே போகிறீங்கன்னா பராரா வந்து மிடில் இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம். அக்கமடேஷன் இருக்குது வித் 1 ரூமு, அப்புறம் பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் டவுன்லேயே தான். ஸோ வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. பராரா வந்து உகாண்டா கம்பாலாலேருந்து எத்தனை கிலோமீட்டர்? பராரா வந்து உங்களுக்கு டவுனில் நிற்கிறதுனால நமக்கு ஹில்லெல்லாம் தெரியலை. ஆனால் அவுட்டரில் நம்ம ஹைவேஸ் வந்து அவுட்டரில் போகும். நம்ம உள்ள டவுனுக்கு வந்ததுனால இங்கே வந்தோம். அது இல்லாமல் நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இதே ஹோட்டலில் நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு போனோம். ஒரு எப்படின்னா ஃபுட்டு ஆர்டர் கொடுத்துட்டோம், அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நைட்டு 12 மணி இருக்கும். எனக்கு இங்கே தான் சாப்பிட்டோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் இந்த இடம் ஞாபகம் இல்லை. இந்த ஹோட்டல் பேர் என்ன? ஆசிக். ஆசிக் ஹோட்டல், கன்னியாகுமரிக்காரவங்க. நார்கோயில். பாத்ரூமு நல்ல பெரிய பெரிய பாத்ரூமு. நான் கீழேயும் பார்த்தேன். இது பாருங்க, நம்ம நினச்சோம் பராராவில் ஸ்டே பண்ணலாமோ அப்படின்ட்டு. சில பேர் கேட்பாங்க தான், ஆனால் எனக்கு தெரியாது. இப்போ தான் தெரியும் பராராவில் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு. இருக்கும். வியூ சூப்பராக இருக்குது. மத்தியானம் 12:30 அப்படியே இருக்கு வியூவு. காலையில் நாங்கள் ஒரு 9 மணிக்கு கிளம்புனோம். அதுலேருந்து வெதர் இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் இயர்லியராக எடுத்தது. அங்கங்கே அப்படியே மேகமூட்டம் இருந்தது. என்ன நான் ஊதி ஊதி பார்த்துக்கிட்டே வந்தேன். ஏன்னா வந்து புகையாக வந்தது. அது ஷார்ட்ஸ் வீடியோவில் வரும் பாருங்க, புகை நல்லா வந்துச்சு. இதில் தெரியலை உங்களுக்கு அந்த அளவுக்கு. நான் என்ன உடனே நகர்ந்துட்டேன் அப்படின்னு பார்ப்பீங்க. ஏன்னா இந்த பஸ் ஓரத்தில் நின்று வீடியோ எடுக்கணுங்கிறாங்க. ஏன்னா என் வீட்டுக்காருக்கு கேட்வே பஸ்ஸுனால் ஒரு இது இருக்குது, மெமரி இருக்கான், சூடான் போனது. அதனால் அடுத்து சூப்பராக ஒரு வியூ பார்க்கலாம். ஆனால் வியூவே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். பார்க்குறதுக்கு கொடைக்கானல் மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா மத்தியானம் அப்படிங்கும்போது மத்தியானமும் இந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அந்த கொடைக்கானல் ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ரோட்டை க்ராஸ் பண்ணி போகும்போது இந்த மாதிரி ஒரு வெதர் ஃபீல் பண்ணலாம். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது செம்மையாக இருந்தது. எப்போதுமே இப்படியே தான் இருக்குமா. ஈவினிங் 3 மணிலேருந்து இந்த மாதிரி இருக்குமா, காலையில் 12 மணி வரைக்கும் இப்படி இருக்குமா. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இது வந்து கபாலேக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி சேட்டிலைட்டு ரெசார்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்தோம் இந்தியன்ஸ், நம்ம நார்த் இந்தியன்ஸ் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன காமெடினா, அதில் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகலை. ஒரே இது மியூசிக் பிளேயர்லாம் கொண்டு வந்துட்டாங்க, பாட்டெல்லாம் பாடினுச்சு. அது பஞ்சாபி சாங் ஓடிட்டு இருந்தது இங்கே. ஸோ ஈவினிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த அட்வென்ச்சர் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே பாருங்கள், அட்வென்ச்சர் கேம்லாம் இருக்குது அப்படின்னு. ஸ்பாட்டில் போயிட்டு செம்மையாக இருக்குது வெதர் அப்படின்ட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படி தான் நான் பேசினேன். என்னோட ஒரு 6th 7thலாம் வந்து ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அப்போ போயிட்டு வந்த இடம் அதெல்லாம் நான் வந்து அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். ஆனால் என்னாச்சுன்னா என்னோடய மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் பேசியிருக்கேன். அதனால் அதில் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அப்புறம் இதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பேசினேன்னு மறந்து போச்சு கொஞ்சம். ஸோ இந்த இடத்த பற்றி தான் நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஆனால் அந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரு 6th 7thலாம் வந்து ஊட்டி கொடைக்கானல் டூர்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போல்லாம் நான் வந்து ஸ்கூலில் போயிருக்கேன். அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்தது இந்த இடத்த பார்க்கும்போது. நாங்கள் இந்த இடத்துக்கு இறங்கி வரும்போது ஷார்ட்கட்டில் கடகடன்னு வந்தாச்சு. திரும்ப ஏறும்போது பார்த்தா ஸ்ட்ரைட் ரூட்டில் ஏற சொல்லிட்டாங்க. ரோடு பார்த்தா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது. எனக்கு உண்மையிலே நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடெல்லாம் இருந்தது. நம்ம சாப்பாடு கொண்டுட்டு வந்தாலுமே அங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லி அலோவ் பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் ஓகே தான். ஏன்னா இங்கே உள்ள ரெஸ்டாரண்ட்டும் சரி, ஹோட்டல்லாம் போனோன்னா அவங்க நம்ம சாப்பாடெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அதனால வந்து கொஞ்சம் நம்ம கார்லேயே உட்காந்து சாப்பிட்றது மாதிரி இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் அலோவ் பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பண்ணது கிடையாது, ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க இந்த இடத்துக்கு. நீங்கள் கபாலே போகிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணலாம். இடையில வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். ட்ராவலர்ஸ் வர்றவங்களாம் இங்கே ஸ்டே பண்ணிட்டு வருவாங்க.
நான் உகாண்டாவில் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்த நான் சொன்னாலுமே அது எதுவுமே ஒரு ப்ரமோஷனோ எதுவுமே இருக்காது. அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் வர்றீங்கன்னா இந்த ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சம்டைம்ஸ் ஃபோன் நம்பர்லாம் நான் மெனக்கட்டு போட மறந்துடுவேன். இதில் வந்து உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் பார்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அங்கே பாருங்கள் நடந்து வருவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ குளிர்னான என்னன்னாலும் கவலைப்பட மாட்டாங்க, ஸ்வெட்டர் போட மாட்டாங்க. அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்களா, கேப் வைக்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உகாண்டாவில் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கேட்டிருக்காங்க, முடிஞ்சிருச்சான்னு. ஆனால் நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லிட்டேன், நம்ம பொங்கல் டைமில் தான் எங்களுக்கு எலெக்ஷன் நடந்ததுன்னு சொன்னேன். வின் பண்ணவங்க யார் அப்படின்னா ஏற்கனவே இருந்தவங்க தான், யோவேரி முசேவேனி தான் வந்து மறுதடவையும் வின் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்களோட ஃபோட்டோ அங்கே எடுத்தோம், நாங்கள் அங்கே இருந்தது. சரி, மறுதடவை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. உடச்சி அதை என்னமோ திங்கிறாங்க. யூ ஈட். Is it sweet or sour? If you chew the seeds, it is sour. Oh. Because these seeds are medicine. Oh. Yes. For diabetes. Diabetes. Yeah. It's good for diabetes. Yeah. Diabetes க்கு ரொம்ப நல்லதா. இதுக்கு பேரெல்லாம் சர்ச் பண்ணி நான் சொல்றேன். நான் வேணா ஒண்ணே வாங்க போறேன். Give me one. Thank you. Money. 3,000. Make it 3,000. Yeah, it can't manage. We get these things from far. இந்த பழம் வந்து டயபெட்டிஸ்க்கு நல்லதான். ஆனால் எனக்கு தெரியாது, ஊரில் நான் பார்த்துருக்கேன், ஆனால் இது சாப்பிட்டெல்லாம் பார்த்ததில்ல. இது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். Also, what about gooseberry? No, that one we have at Kambala. Thank you very much. Thank you. What is the place name? This place name? Ndeisha. Which Barara Tungam? Rampara district. Ndeisha, it Rambala. means I will come back. Ah. Yeah. Rambara. Ndeisha. Eh? Then the Rampara district. Rambara. Thank you. Bye. Bye. Yeah. If you have job, you are here. Yeah. கம்பாலாவோட இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு சிலது மட்டும்தான் வாங்கினோம், எல்லாம்லாம் வாங்கலை. ஆனால் இங்கே சின்ன வெங்காயம்லாம் சீப்பாக கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து தேனெல்லாம் கூட கிடச்சிது. இங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய நம்ம இந்த யூடியூப் ஷார்ட்ஸு இன்ஸ்டாலெல்லாம் பார்ப்போமா, அந்த மாதிரி வியூலாம் செம்மையாக எடுத்து அதில் போடுவாங்க. எனக்கும் ஆசை, நானும் இறங்கி இறங்கி கையை அப்படி நீட்டிடுவேன். ஆனால் இவங்க வந்து உனக்கு என்ன யூடியூப்பில் தானே போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வியூ மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க. உண்மையிலே எனக்கு வந்து அழுக்கவே இல்லை, அந்த மாதிரி அவ்வளோ ஆசையாக இருந்தது. நாங்கள் காமிக்கிற இந்த வியூ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஈத்தாப்பில் அவ்வளோ மலைகள்லாம் இருந்தது, இதில் வந்து தெரியாது. அதே மாதிரி இந்த காமிக்கிறோம்ல, இங்கேருந்து அடுத்த பில்டிங்க்கு வந்து ஜிப்லைனர் இருக்குது. இந்த மாதிரி பனி எப்போவுமே இருந்தால் அதில் எப்படி ஜிப்லைனர்லாம் போவாங்க. என்னோட குட்டீஸ்க்கு அவங்களுக்கு ஒரு குட்டி மெமரிக்காக இந்த குட்டி கிளிப்பை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெண்பாக்கு வந்து இதெல்லாம் பெருசாக தெரியாது, ஏன்னா காலைல ஸ்கூல் போகும்போது அவங்களுக்கு இப்படி தானே இருக்கும். இந்த இடத்துக்கும் அந்த குருவி சத்தத்துக்கும் நாங்கள் ஒரு இளையராஜா சாங் வந்து கேட்டுட்ருந்தோம். என்ன பாட்டாக இருக்கும் ஒன்று தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த குருவி சத்தம் மட்டும் அடுத்து வரும் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு கலந்த கலவையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்களும் இந்த வெயில் வந்துடும் அந்த வெயில் வந்துடும்னு வந்துக்கிட்டே இருந்தோம். 3 மணி தாண்டியும் உங்கள் வெயிலே நாங்கள் பார்க்கல, அந்த மாதிரியாக இருந்தது. அதனால் எங்களுக்கு அந்த ட்ராவல் அலுப்பே தெரியலை. ஒரு விஷயம் பார்த்தோம், என்ன தெரியுமா, நெல் வயல் பார்த்தோம். இது என்ன அதிசயமா அப்படின்னு நான் பாலே போயிருந்தப்போ நெல் வயலில் இறங்கி வீடியோ எடுத்தேன். அப்போ கேட்டிருந்தாங்க. அதோட தான் இங்கே பார்த்தா நெல் வயலே நாங்கள் பார்க்கல, இந்த ஒரு இடத்துல இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு சத்தியமாக உண்மையிலேயே அதிசயம்தான். நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் வேறு கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம், நிறைய ஆஃப்ரிக்கா பற்றி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், பாய். இந்த புகையை பாருங்க.
சூரியன் போய் வருது இப்போதான். இந்த பஸ் தான் இங்கே உகாண்டில் வந்து மூளை முடுக்கெல்லாம் போகுது பஸ் தூக்கி. கேட்கே தானே ருவாண்டா சூடான் காங்கோ எல்லாமே போகுமா? கரமோஜா அந்த பஸ் தான், அந்த ஒரே பஸ். கரமோஜா போகும், ஒரு தடவை கரமோஜா போகும். கரமோஜா பஸ் போகும், நிறைய சர்வீஸ். ரெசார்ட்டும் கட்டி போட்டுருக்காங்க. ஆனா நம்ம ஊர் அளவுக்கு ரெசார்ட்ஸ் கிடையாது. This one from Kisoro, isn't it? This is Kabale. This is Kabale from to- Chisoro. Oh, this one Kabale to Kambala. Yeah. Oh, கபாலே to கம்பாலா. Kambala to